ஸ்ரீ மாதுரை நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் என்ன விவரத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமது ஆலயத்தில் பௌர்ணமி அன்று நடைபெறக்கூடிய, மாதந்தோறும் பௌர்ணமி அன்று நடைபெறக்கூடிய அருள்வாக்கு மேடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்துடைய பௌர்ணமி பூஜை வருகின்ற 26ஆம் தேதி டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 3 மணி முதல் 6 மணி வரை அருள்வாக்கும் சிறப்பு பூஜையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அருள்வாக்கு மேடையானது அச்சரப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள தண்டலம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வகரகாளி அம்மன் அருள் ஆலயத்தில் நடைபெறுகிறது. சென்னை மற்றும் சென்னைக்கு மிக அருகாமையில் உள்ள திருவண்ணாமலை, வந்தவாசி, கடப்பாக்கம் போன்ற ஊர்களில் உள்ள அன்பர்கள் அருள்வாக்கு கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதுவாக இந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஆலயம் மிகவும் வசதியாக இருக்கும். இந்த ஆலயத்துக்கு வருவதற்கு பஸ் வசதிகளும் மற்றும் ஆட்டோ வசதிகளும் அந்த ஊர்ல இருந்து இருக்கிறது. இந்த ஆலயம் முழு விவரத்தையும் விலாசத்தையும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அருள்வாக்கு கேட்கணும் அப்படின்னா பலரும் ஃபோன் மூலியமாவே அருள்வாக்கு கேட்க முடியுமா, இது இறந்த குறியெல்லாம் இங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது முற்றிலும் அம்மன் மருள் வடிவத்தில் அளிக்கக்கூடிய அருள்வாக்கு. இந்த அருள்வாக்குல என்ன பிரசித்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு விடை தெரியாத கேள்விகளுக்கும் நம்ம ஒரு காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவுகளை நம்மளால எடுக்க முடியாது. வாழ்க்கையில சில விஷயங்கள் நிறைய பேர் தொடர்ந்து ஏதாவது செய்துக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாமே தோல்வியில முடியும். சில விதமான கேள்விகளுக்கு பதிலே தெரியாது. சில காரியங்களை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னும்போது நம்ம முழுமையாக நம்ப வேண்டியது யாருன்னா கடவுளை. இப்படி இந்த கடவுளை நம்பி நம்ம கிட்ட அருள்வாக்கு கேட்டு பலரும் பல வழியில முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள். ரொம்ப விசேஷமான அருள்வாக்கு அப்படின்னு பார்த்தா பௌர்ணமியும் அமாவாசை அன்னைக்கு தான். நம்மளுடைய அடையார் சர்வசக்தி பீடத்தில் எழுந்தருளிய அருள்மிகு ஸ்ரீ குழந்தை அங்காள பரமேஸ்வரி சமேத பெரியாண்டவர் அருள் ஆலயத்தில் அமாவாசைக்கு மட்டும் அருள்வாக்கு நடக்கும். அதே போல வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமையில மாலை 4 மணி அளவில் அருள்வாக்கு நடக்கிறது. ஆனால் பௌர்ணமி அருள்வாக்கு அப்படின்னா அச்சரப்பாக்கம் பகுதியில் உள்ள வகரகாளி அம்மன் அருள் ஆலயத்தில், அந்த ஆலயமும் நம்மளுக்கு சொந்தமான ஆலயம்தான். இந்த இரு ஆலயங்களையும் மற்றும் கோசாலைகளையும் நம்மளுடைய ட்ரஸ்ட் மூலியமாக நம்ம நிர்வகித்து கொண்டு வருகிறோம். இந்த ஆலயத்துடைய விலாசமும் அதோடைய உங்களுக்கு லொக்கேஷனும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸும் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன். அருள்வாக்கு கேட்கணும் அப்படின்னா ஃபோன் மூலிமா அருள்வாக்கு கேட்க முடியாது. நிச்சயமாக அருள்வாக்கு கேட்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நேரில் அன்றைக்கி தான் நீங்கள் அருள்வாக்கு பெற்றுக்கொள்ளணும். இது சம்மந்தமாக ஏதேனும் விவரங்கள் தேவைப்பட்டுருச்சுன்னா எங்களுடைய ஆலய அலுவலக எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க. உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் எங்கள் ஆலய அலுவலக எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளும்பொழுது உங்களுக்கு நிச்சயமாக விடை தெரியும். அருள்வாக்கு கேட்பதற்கு நேரில் மட்டும் அருள்வாக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். பலரும் ஃபோன் மூலியமாக தொடர்ந்து எங்களை கேட்டே இருக்கீங்க. அதனால தான் மேலும் மேலும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். வேறு ஏதாவது விவரங்களை நீங்கள் வேணும் தேவைப்பட்டால் அடுத்த பதிவில் உங்களுக்காக நான் கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.